வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம சுவையான செட்டிநாடு ஸ்டைல் முட்டை குழம்பு எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த முட்டை குழம்பு சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த முட்டை குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபிஸ் டெஸ்க் சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 10 சிகப்பு வத்தல், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 100 கிராம் சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் மல்லி, 1/4 டீஸ்பூன் கசகசா, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 3 தக்காளி, 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், 2 துண்டு தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் மல்லி இலை, 4 முட்டை. ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையை வந்து அவிச்சிடலாம். முட்டை அவிக்கும் போது கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து அவிச்சோம் அப்படின்னா முட்டை வந்து ஈஸியாக உடையாது. முட்டை அவிஞ்சிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ அந்த எண்ணெயில் மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, கசகசா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைன்னா டக்குன்னு அது தீஞ்சிடும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலர்லாம் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது லேசாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வத்தல் சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் இப்போ நம்ம இஞ்சி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். இப்போ அதை லேசாக ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் தோல் உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம லேசாக ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ பூண்டு சேர்த்தாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆச்சு. எல்லாமே ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்தாச்சு. இப்போ இதை லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து அரைச்சிடலாம். இப்போ நான் இதை ஆற விட போகிறேன். இப்போ இதை ஆறிச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து நம்ம தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ முட்டை வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். அந்த எண்ணெயில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்கிற முட்டையை அதில் சேர்க்க போகிறோம். முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்கிற முட்டையை தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம்.
இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம லாஸ்ட்டில் குழம்புல சேர்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் அதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் நம்ம உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் நம்ம பிரியாணி இலை சேர்த்துடலாம். இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துடலாம். பச்சை மிளகாயை நடுவில் கீறி நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை லேசாக ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியை மிக்சியில் அரைச்சி நம்ம சேர்த்துடலாம். தக்காளி விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா தக்காளியிலேருந்து பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து ஈஸியாக ஃப்ரை ஆகிடும். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா அந்த தக்காளியோட கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் வறுத்துட்டு தான் அரைச்சிருக்கோம். அதனால் நம்ம ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுலாம். ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொதிக்க விட்டுலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த முட்டையை எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலாலாம் முட்டைக்குள்ளே இறங்கட்டும். இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ எண்ணெய்லாம் தெளிஞ்சு குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மல்லி இலை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான செட்டிநாடு ஸ்டைல் முட்டை குழம்பு தயாராகிடுச்சு. இது நம்ம சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்லாம். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுற சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலை உள்ள ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்தீர்கள் புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், பின்ட்ரெஸ்ட் லிங்க் மற்றும் ட்விட்டர் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிடலாம்.